வணக்கம் நண்பர்களே. பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி தேர்தலில் நிற்கிறார். திருவிக நகர் தொகுதி, சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவிக நகர் தொகுதி. கையில் குழந்தையுடன் என் கணவரின் கொலையில் எனக்கு நீதி வேண்டும், என் கணவரின் கொலையில் நடந்த அநீதிகளை நான் போராடி பெற வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கைக்குழந்தையுடன் வீதி வீதியாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பொற்கொடி திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல். இது 2 வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சேகர் பாபு, அதாவது இப்போ இருக்க அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், அவருக்கு சென்னை முழுக்க அவருடைய கண்ட்ரோல், அதாவது தேர்தலில் ஜெயிக்க வைக்கணுன்றது அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் 2 விதமான சவால்கள் அவருக்கு இருக்கிறது. ஒன்று, ஆம்ஸ்ட்ராங் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், அந்த வாக்குகள் இப்போ அவருடைய மனைவி நிற்பதால் அதை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவர் மனைவிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதிக வாய்ப்புகள். இன்னொன்று, ஒரு பெண் நீதி கேட்டு கை குழந்தையுடன் வீதியில் இறங்கி நடந்தால் அதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அந்த வாக்குகளும் போய் சேர்ந்தால் கிட்டத்தட்ட திமுக தோல்வியை சந்திக்கும் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுமே என்று சேகர் பாபுக்கு அப்படி ஒரு கலக்கம் தோன்றியிருக்கிறது. ஏற்கனவே வட சென்னையில் விஜயினுடைய வருகையினால் அவர் போட்டியிடுறதுனால அந்த வட சென்னையில் இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் பிரியும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியாது. விஜய்க்கு போய் சிறுபான்மையினர் போட்டு என்ன செய்ய போகிறாங்க? ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவரை அப்படியே போட்டு ஜெயிக்க வச்சாலும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. ஒரு சீட் எதுக்கு வீணாக்குவாங்கன்னு சொல்லி எந்த சிறுபான்மையினரும் அவருக்கு போய் ஓட்டு போடுவாங்களேன்னு தெரியல. ஆனால் அது சேகர் பாபுக்கு இருக்கிற திட்டமிடல் அவ்வளோ தானே. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ யோசிக்கிறார், எப்படி அவர் ஓட்டை பிரித்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இவங்களும் இந்த மாதிரி ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம டோட்டலாக காலி. இப்படி தான். ஏன்னா இவர் நிறைய தலையீடுகள்னால நிறைய இடத்துல அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்குறத முன்ன பின்ன தள்ளி விட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு, அடுத்து என்ன செய்ய போகிறோமோ, நமக்கு இந்த வாய்ப்பு இதாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இவர்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரம் தான் திமுகவுக்கு சென்னை மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம்.